நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக வரல துரசிங்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன். பணமா? எந்த பணம்? ஓ, நான் என் வீட்டை உங்களுக்கு பவர் ரிலீஸ் தரேன்னு உங்ககிட்ட போய் சொன்னதுக்காக நீங்க ஸ்கூல் பையன் மாதிரி ஏமாந்து என்கிட்ட 3 லட்சம் ரூபா கொடுத்தீங்களே, அதை கேக்குறீங்களா? அந்த பணத்தை இப்போதைக்கு திருப்பி கொடுக்கிற ஐடியாவே இல்லையே சார். வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ இல்ல அடுத்த ஜென்மமோ எனக்கு எப்ப தோணுதோ அப்போ நான் உங்களுக்கு போன் பண்றேன், வந்து வாங்கிட்டு போங்க. என்ன சார், நான் ஏன் இவ்வளவு எகத்தாளமா பேசுறேன்னு புரியலையா? இப்ப புரியும். என்ன விஸ்வா, என்ன நீ இங்க எதிர்பார்க்கல இல்லையா? எதிர்பார்க்காதப்ப என்ட்ரி கொடுத்தாதான் ட்விஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதான் கொஞ்ச நாள் ஆஃப் ஸ்கிரீன்ல இருந்தேன். ஆனாலும் என் ஃபோக்கஸ் முழுக்க உன் மேல மட்டும்தான் இருந்தது. அது எப்படி? நீங்க கொடுக்கிற வெறும் 3 லட்சம் ரூபாய வாங்கி வச்சுக்கிட்டு இந்த துரசிங்கம் உங்களுக்கு பவர் எழுதி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நீங்க ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் பேசிஸ்ல இந்த புது ப்ராஜெக்டை முடிச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிச்சு கோடி கோடியா பணத்தை சம்பாதிச்சு என்கிட்ட இழந்ததெல்லாம் நீங்க மீட் எடுக்க போறீங்க. வாட் விஸ்வா, இந்த விஷயம் மனநல பாதிக்கப்பட்டவன் கனவு கண்ட மாதிரி இல்ல? நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஈசி போட்டு பார்த்தப்போ அந்த பத்திரத்துல துரசிங்கத்தோட இடத்த ஆல்ரெடி வாங்கியிருக்கிறவனோட பேரு ராமசாமின்னு இருந்திருக்குமே. அந்த ராமசாமி வேற யாரும் இல்ல, என் வீட்டு தோட்டக்காரன் தான். அவன் பேர்ல தான் நான் அந்த இடத்தையே வாங்கியிருக்கேன். ஆஃப்டர் ஆல் என் தோட்டக்காரன் வாங்கின இடத்த கூட இப்போ உன்னால வாங்க முடியல விஸ்வா. இப்போ உன் தகுதி இதுதான்னு புரிஞ்சிக்காம அனாவசியமா கனவு கண்டு அநியாயமா துரசிங்கத்துக்கிட்ட 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டியே விஸ்வா. விஸ்வா, துரசிங்கம் அந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை உன்கிட்ட திருப்பி கொடுப்பான்னு நீ நினைக்கிற? என்ன துரசிங்கம், அந்த பணத்தை விஸ்வா கிட்ட நீங்க திருப்பி கொடுக்க போறீங்களா என்ன? என்ன சார் நீங்க வேற, நான் இவர்கிட்ட பணமே வாங்கலங்கிற. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு சார் இவருக்கு பணம் கொடுக்கணும்? முதல்ல இவரு யாருன்னு எனக்கு தெரியல சார். சார் 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 நீங்க யார் சார்? நீங்க எதுக்கு சார் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்க? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன ஏமாத்துற? எதுக்கு நான் ஏமாத்துற? உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? பிரச்சனை எனக்கு அவனுக்கு தான்டா. உனக்கு நான் என்னடா பண்ணேன்? உனக்கு நான் என்னடா பண்ணேன்? தெரியுமா உனக்கு? என்ன விஸ்வா இது? ஆஃப்டர் ஆல் வெறும் 3 லட்சம் ரூபாய் பணத்துக்காக துரசிங்கத்தை கொலையா பண்ணிட்ட? ஐயோ, என் புருஷனை கொலை பண்ணிட்டானா? அடிச்சாவுங்க. ஐயோ, அட பாவி, என் புருஷனை கொன்னுட்டியேடா. உனக்கு கவலைப்படாதீங்கம்மா. இருமா, நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அட பாவி, என்னங்க? விஸ்வா ஓடாத, நில்லு. அவனை பிடிங்க சார். என் புருஷனை கொண்டுட்டு போறான் படுபாவி. ஐயோ,
அவன் தப்பிக்கவே முடியாதுமா. முதல்ல உங்க ஹஸ்பண்ட ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம். தூக்குங்கம்மா, தூக்குங்க. என்னங்க இது இப்படி பண்ணிட்டீங்களே? அங்க போய் எக்காரணத்து கூட கோவப்படாதீங்கன்னு எல்லாரும் சொல்லி தானே அனுப்பணும். ஏங்க அப்படி இல்ல? ஐயோ, நான் என்ன வேணும்னு அவனை கொலை பண்றதுக்கு அங்க போனேன்? அவன் பேசுன பேச்சுக்கு நீ அங்க இருந்திருந்தா நீ அவனை கொலை பண்ணிருப்ப. என்ன பேச்சு? அம்மா, நான் ஜஸ்ட் அவனை அடிச்சேம்மா, அவ்வளவுதான். ஏன்டா இப்படி பண்ண? விஸ்வா, ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோவம்? நீங்க பார்க்காத பணமா? இது வெறும் 3 லட்சம் ரூபாய் தானே விஸ்வா. போடா போட்டு கிளம்புறத விட்டுட்டு இப்படி பண்ணிட்டீங்களே. ஐயோ, இது பாருங்க விஸ்வா, அதால் உண்மையிலேயே செத்துருக்க மாட்டான். மயக்கத்துல தான் கிடந்திருப்பான். நீங்க பதட்டத்துல சரியா கவனிக்காம வந்திருப்பீங்க. ஆமாப்பா, போச்சு. ஐயோ, அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி என் குடும்பத்தோட மானம் எல்லாமே போச்சு. அத்தை, எந்த நேரத்துல என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல அத்தை. மாலத்தேக்கா சொல்ற மாதிரி அந்த ஆள் செத்துருக்க மாட்டான். மயக்கத்துல தான் இருப்பான். காலையில நம்ம தால் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அத்தை. இல்ல, அவன் செத்துட்டான். என்னங்க? கண்ணு முன்னாடி பார்த்தேம்மா, செத்துட்டான். ஒருத்தனை கொலை பண்ணிருக்கேன், நான் நம்பவே முடியல. ஐயோ, என்ன விஷயம் சொல்றீங்க? எங்க தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அந்த ஆள் நிச்சயமா செத்துருக்க மாட்டாமா. பதட்டப்படாதீங்க. நான் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது. அர்ஜுனுக்கு ஒரு வழி பண்ணாம நான் கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டேன். தள்ளுங்க, தள்ளுங்க. எங்க போறீங்க? உன புடிங்க. ஏய் நில்றா, ஓடாத. தள்ளுமா, எடைய விடாதீங்க. அவன் அந்த பக்கம் ஏறி ஓடிட்டான் சார். இறங்க வண்டியில, அந்த பக்கம் போய் பிடிச்சுக்கலாம். டேய் விஸ்வா, என்கிட்டயா மோதி பாக்குற? அர்ஜுன்ரா, இந்த அர்ஜுன் நினைச்சத சாதிக்காம விட மாட்டான்டா. பாத்தியா, பாத்தியாடா? உயிருக்கும் மானத்துக்கும் பயந்து இப்ப ஒன்ன எப்படி ஓட விட்டுருக்கேன் பாத்தியாடா? டேய் டேய், விஸ்வாவை போலீஸ் பிடிக்குதோ இல்லையோ, நாம பிடிக்கணும்டா. பிடிச்சு அவனை ஆசை தீர அடிச்சு அதுக்கு அப்புறம் தான்டா அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். டேய், சிட்டியில ஒரு இடம் விடாம தேடுங்க. சரி சார். அவனை நாம பிடிச்சே ஆகணும். அவன் எங்க எவன்கிட்ட சிக்கினாலும் உடனே நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ உடனே கிளம்புங்க. கம் ஆன், குயிக். ஓகே ஓகே சார். டேய் விஸ்வா, மாட்னாடா நீ. என் பசங்க எப்படி உன்னை பிடிச்சிருவாங்கடா. அவன என் ஷூ காலால உன்னை மிதிச்சு நசுக்கி அதுக்கப்புறம் உன் உடம்பையும் உசுரையும் கந்தலாக்கி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கல, என் பேரு அர்ஜுன் இல்லடா.
அவனை போய் பிடிங்க. எஸ் சார். ஓடுங்க. தண்ணி பாக்கெட் ஒன்று இந்தாங்க. என்னங்க? சரிங்க. சேஞ்ச் இல்ல. டேய் எந்த போண்டா? இந்த பக்கம் போய் பா. வாங்கடா. வா போய் பார்க்கலாம். டேய் இந்த வந்தா வந்தா மாயமா மறந்துட்டான்டா. வாங்கடா இந்த பக்கம் போய் பார்க்கலாம். கடவுளே, என் புருஷனை எப்படியாவது காப்பாத்திடு. அவர் தெரிஞ்சோ தெரியாம செஞ்ச தப்புக்காக என் தாலிய பறிச்சிடாத. சிஸ்டர், துரசிங்கன்னு ஒரு பேஷண்ட் நேத்து அவருக்கு தலையில அடிபட்டு இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் இப்ப எந்த வார்டுல இருக்காருன்னு சொல்ல முடியுமா நீங்க? அவர் எங்களுக்கு வேண்டப்பட்டவருமா. இப்பதான் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஐசியூல இருக்காரு. செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா ரைட் சைடுல லாஸ்ட் ரூம். தேங்க்யூ சிஸ்டர். வாங்க. அந்த அம்மா தான் அவரோட வைஃப்னு நினைக்கிறேன். போலீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். சரிம்மா. வாங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க அவங்கள பார்க்கலாமா? போய் பாருங்க. வாங்க. அம்மா. ஆமா, உங்க வீட்டுக்காரர் எப்படிமா இருக்காரு? என்னத்தம்மா சொல்றீங்க? நேத்து கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு தகவலும் தெரியல. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட டாக்டரை பார்த்தேன். இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப என் புருஷன் பழைப்பாரா பழைக்க மாட்டாருன்னே தெரியலையம்மா. கவலைப்படாதீங்கம்மா. உங்க ஹஸ்பண்ட் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. கடவுள் அவரை நிச்சயமா காப்பாத்திடுவாரு. கடவுள் எப்படி என் புருஷனை காப்பாத்திட்டு வரங்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் ஒரு தகவலும் வரலையே நினைக்கும் போது என் மனசுல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகுதுப்பா. நம்பிக்கைய கைவிட்டுறதீங்கம்மா. உங்க புருஷன் நிச்சயமா பொழைச்சுக்குவாரு. அவரு பொழைக்கணும்னு நாங்களும் மனசார வேண்டிக்கிட்டு தாமா இருக்கோம். அம்மா, கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் யாரு?
எதுக்காக என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க? சொல்லுங்கம்மா, நீங்க யாரு? ஒருவேளை எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவங்களா? அது வந்து விஸ்வாவோட வைஃப். இவங்க அவரோட அம்மா, அத்தை. நிறுத்தடி. அந்த பாவியோட பொண்டாட்டியும் அம்மாவுமா நீங்க? உங்க கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த. அம்மா கோவப்படாதம்மா. கோவப்படாம உங்க கால்ல விழுந்து கும்பிட சொல்றியா? புள்ளியவா பெத்து வச்சிருக்க? கொலைகார பாவி. வெறும் 3 லட்சத்துக்காக என் புருஷனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானே. அவன் நல்லா இருப்பானா? நாசமா தான் போவான். அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் என் ஹஸ்பண்ட் வேணும்னே செய்யல. இப்ப என்னடி சொல்ல வர? ஆமாண்டி, உன் புருஷன் கிட்ட இருந்து வாங்கின 3 லட்சத்தை என் புருஷன் திருப்பி தர முடியாதுன்னு சொன்னது தப்புதான். நான் அதை இல்லைன்னு சொல்லல. அந்த பணத்தை எப்படியோ பக்குவமா பேசி வாங்குறத விட்டுட்டு உன் புருஷன் கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருவானா? இப்ப என் புருஷன் உயிருக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். உன் புருஷனை மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல அத்தனை பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். உங்க வீட்டுக்காரர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. போதும், நிறுத்து. உன் புள்ள காட்டு மிராண்டித்தனமா என் புருஷனை அடிச்சு இந்த நிலைமையில இங்க கொண்டு வந்து படுக்க வைப்பான். நீ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஆறுதல் சொல்லிட்டு இருப்பியா? இது பாருங்க, உங்க கோவம் எதுவா இருந்தாலும் அதை என்கிட்ட காட்டுங்க. நீங்க அடிச்சா கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு அத்தைய திட்டாதீங்க. என்னடி அத்தைய திட்டாதீங்க, சத்திய திட்டாதீங்கன்னு? நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? இத பாருங்க, உங்களை பார்த்தாவே எரிச்சலா இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நின்றீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா போயிடுங்க, போயிடுங்க. அம்மா என்ன சொல்றீங்க? போங்க சொல்றல, போங்க. ஐயோ, அங்க என்னமா சத்தம்? வாங்கம்மா இப்படி வாங்கன்னு சொல்றேன்ல. போங்க சொல்றல, போங்க. என் புருஷனுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அவர் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லம்மா. அவர் கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டிட்டாரு. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ரொம்ப நன்றி டாக்டர். நான் போய் அவரை பார்க்கலாமா? ஐசியூக்குள்ள பொதுவா யாரையும் அலோவ் பண்ண கூடாது. பட் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம அமைதியா போய் பாருங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள வெளியே வந்துடணும். சரி டாக்டர். ஓகேமா. டாக்டர், நாங்க அவருக்கு வேண்டப்பட்டவங்க தான். 100% அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? நிச்சயமா இல்லம்மா. ஜஸ்ட் ஹெட் இன்ஜுரி தான். சீக்கிரமா குணமாயிடுவாரு. தேங்க்யூ டாக்டர். அத்தை, என் புருஷன் கொலை செய்யல அத்தை. உங்க புள்ள கொலைகார இல்ல. ஆமாமா, ஆமா. என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல. எனக்கு தெரியும் தப்பு எங்கேயோ நடந்திருக்கு. அந்த கடவுள் நம்ம பக்கம் இருக்காருமா. சரிங்க அத்தை, வாங்க நம்ம போலாம். வாங்க.